must be. If I can dream it, I can become it. I will either find a way or make one. It is not the mountains I want to conquer, but myself. It's not who I am, it's whether I make a difference. My journey is my reward, and the best is yet to be. My achievements will speak for me. Bismillahirrahmanirrahim. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நண்பர்களே, இன்று உலகம் மாற்றம் கண்டு வருகிறது. மாற்றம், சேஞ்ச் என்ற ஒரு வார்த்தை இன்று உலகம் முழுவதையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் என்ற வார்த்தையுடன் உலகளாவிய ரீதியிலே இருந்த அரசியல், பொருளாதார கொள்கைகள் எல்லாம் புதியதொரு பாணியிலே பரிமாணம் எடுத்து புதியதொரு உலகை காண துடிக்கின்ற நிலைமை இந்த உலகிலே ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாற்றம் இலங்கையையும் நமது நாட்டையும் விட்டு வைக்கவில்லை. அமெரிக்காவும் ஐரோப்பாவும் கூட தமது வலிமையான அரசியல் கொள்கைகளை மாத்திரமல்ல, பொருளாதார கொள்கைகளும் கூட மாற்றிக்கொண்டு விட்டன. அதே போன்றுதான் சைனாவும் ஜப்பானும் அதனோடு இணைந்த நாடுகளும் கூட இன்று தமது அரசியல் பொருளாதார கொள்கைகளை மாற்றிக்கொண்டு விட்டன. இந்தியாவும் பாகிஸ்தானும் அரேபிய நாடுகளும் கூட மாற்றங்களை இன்று ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. எனவே அந்த மாற்றம் இந்த நாட்டுக்குள்ளும் புகுந்திருக்கிறது. அந்த மாற்றம் என்பது தனியொரு கொள்கைகள் மாற்றம் என்று அல்லாது எல்லா கொள்கைகளிலும், முக்கியமாக அரசியலிலே மாற்றங்கள் வந்திருக்கின்றன. காலாகாலமாக தாங்கள் பூஜித்து வந்த அரசியல் கொள்கைகளையும் அரசியல் கட்சிகளையும் தூக்கி எறிந்துவிட்டு புதிய பாணியிலே, புதியதொரு வகையிலே இன்று இந்த உலகம் முழுவதிலும் வாழுகின்ற சமுதாயங்கள், மானிட சமுதாயம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு ஏற்ப புதிய விதத்திலே அவற்றை அணுகுவதற்கான மாற்றங்கள் வந்திருக்கின்றன. அவை இந்த நாட்டுக்குள்ளும் புகுந்திருக்கின்றன. இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசியல் கொள்கை மாற்றமடைந்து வருகிறது. பொருளாதார கொள்கைகள் மாற்றமடைந்து வருகின்றன. இன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசியலை பொறுத்தளவிலே புதியதொரு தோற்றத்தை அடைந்திருக்கிறது. இந்த நாட்டின் ஜனாதிபதி அதிமேதகு மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய இந்த ஆட்சி புதிய ஒரு அரசியல் கொள்கை சார்ந்தவர்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு ஆட்சியாக மாறியிருக்கிறது. இன்று ஜனாதிபதி அவர்களின் அமைச்சரவையை எடுத்துக்கொண்டாலும் சரி, பாராளுமன்றத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா அங்கங்களிலும் இருக்கின்ற இந்த புதிய கொள்கையாளர்களை பொறுத்தளவிலே ஒரு கட்சியை சார்ந்தவர்களாக இல்லை, பல்வேறு கட்சிகளையும் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து புதியதொரு அரசியல் கொள்கையினோடு இந்த நாட்டை வழிநடாத்துவதற்கு, இந்த நாட்டை ஆளுவதற்கு முற்படுகின்ற இந்த சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அதில் முக்கியமானதுதான் இந்த நாட்டின் ஆகப்பெரிய எதிர்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் எல்லாம், முக்கிய அமைச்சர்கள், அந்த கட்சியின் இரண்டாம் மட்ட தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இன்று மஹிந்த ராஜபக்ச என்ற எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய அமைச்சரவையிலே விட்டிருக்கிறார்கள். ஜேவிபி என்ற இந்த கட்சி சிவப்பு நிறத்துடன் தங்களை அழிக்க முடியாது என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்த இந்த கட்சி கூட இன்று இரண்டாக உடைப்படுத்தி அதன் முக்கியஸ்தர்கள், அதன் பிரச்சார பீரங்கி என்று வர்ணிக்கப்பட்ட விமல் வீரவன்ச போன்றவர்கள் எல்லாம்
என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்திருப்பது மாத்திரமல்ல, ஜேபியையும் அதன் கொள்கையையும் அதன் கலரையும் நிறத்தையும் கூட வீசிவிட்டு வந்த அமர்ந்திருக்கின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. மற்ற பக்கத்திலே அரசாங்கத்தை உருவாக்குவதிலும் ஜனாதிபதியை மஹிந்த சிந்தனையை உருவாக்குவதிலே பங்கெடுத்த ஜேவிபி கட்சியினர், அதனோடு இருந்த அரசியல் தலைமைகள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் தலைமைகள் என்பன அந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போயிருக்கின்றன. இவ்வாறு கொள்கைகளிலே ஒரே ஒரு கொள்கை, ஒரே ஒரு கட்சி, ஒரே ஒரு போராட்டம் அல்லது ஒரே ஒரு திசை என்றிருந்த கட்சிக்காரர்கள் எல்லாம், கட்சி கொள்கையாளர்கள் எல்லாம் தங்களது கொள்கைகளை மாற்றிக்கொண்டு இந்த புதிய அரசியல் ஒழுங்கிலே இணைகின்ற இந்த சூழ்நிலை இந்த நாட்டிலே இருக்கின்ற போது, புத்தளம் மாவட்டத்திலே வாழுகின்ற சிறுபான்மை சமூகம், அதிலும் குறிப்பாக புத்தளம் தொகுதியிலே பன்னெடுங்காலமாக பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தையும் தொலைத்துவிட்டு வாழுகின்ற முஸ்லிம் சமுதாயம், தமிழ் சமுதாயம், சிங்கள சமுதாயம், குறிப்பாக தமிழ் பேசும் சிறுபான்மை சமூகம் எவ்வாறு இந்த மாற்றத்தை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு நாங்களும் பழைய அந்த கொள்கைகளிலேயே வாழ்ந்துவிட்டு போகிறோம் என்ற முடிவை எடுப்பது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நமது தொகுதி, நமது புத்தளம் தொகுதியிலே வாழுகின்ற சிங்கள, தமிழ், முஸ்லிம் சமுதாயங்கள் கடந்த 18 வருடங்களுக்கும் 20 வருடங்களுக்கும் மேலாக இழந்திருந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இன்னும் வென்றெடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்ற போது அவற்றை எவ்வாறு வெற்றி கொண்டெடுப்பது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அரசியல் தலைமை இல்லாத சமுதாயம், அரசியலிலே அகதி சமுதாயம், அரசியலிலே அனாதை சமுதாயம் என்ற நிலை கடந்த காலங்களிலே எங்களுக்கு இருந்தது. அந்த நிலை கடந்த கால எங்களது அரசியல் தலைமையற்ற அந்த நிலைமையையும் இன்று எவ்வாறாயினும் எங்களுக்கு ஒரு அரசியல் அந்தஸ்தை பெற்றுக்கொண்டு, அரசியல் தலைமையை பெற்றுக்கொண்டு, புத்தளம் தொகுதியின் சகல பிரதேசங்களையும் ஆளுகின்ற அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் பயணிக்கின்ற இந்த புது பயணம் என்பது எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பவற்றை வித்தியாசப்படுத்தி பார்க்கின்ற போது நாங்கள் அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பாடசாலையிலே கல்வி பிரச்சினை, பாதைக்கு வந்தால் பாதை பிரச்சினை, கிராமங்களுக்கு சென்றால் மின்சார பிரச்சினை, கடலுக்கு சென்றால் மீன்பிடி பிரச்சினை, காட்டுக்கு சென்றால் விறகெடுக்க முடியாத பிரச்சினை, கடைக்கு சென்றால் வியாபார பிரச்சினை, காணிக்கு சென்றால் விவசாய பிரச்சினை, மழை வந்தால் உப்புக்கு பிரச்சினை, காற்றடித்தால் மீன்பிடிக்க பிரச்சினை என்று பிரச்சினைகளுக்கு மேல் பிரச்சினைகளுடன் வாழுகின்ற புத்தளம் தொகுதி மக்களுக்கு இந்த பிரச்சினைகளை விட்டு எவ்வாறு மீண்டெடுவது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய தருணம் இப்போது வந்திருக்கிறது. அந்த தருணத்தை ஏற்படுத்திய ஒரு வரலாறு ஒரு புதிய வரலாறாக அமைந்திருக்கிறது. இந்த தருணம் இன்றைய காலகட்டத்தின் முக்கிய தேவையாக நமது பிரதேசத்துக்குள் வந்தமைந்திருக்கிறது. இந்த தருணத்தை எங்களுக்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். எனவேதான் கடந்த காலங்களிலே எங்களுக்கு இல்லாதிருந்த பாராளுமன்ற பதவி, அமைச்சர் அந்தஸ்து, அதே போன்று நமது பிரதேச செயலாளர் காரியாலயங்கள் உட்பட்ட பிரதேசங்களை ஆளுகின்ற உரிமை என்பவற்றையும் தாண்டி எல்லாவற்றுக்கும் மேலான பாரிய ஒரு பதவியாக இருந்து புத்தளம் தொகுதியின் தலைவிதியை தீர்மானிக்கின்ற அந்த பதவி, ஆளுகின்ற கட்சியின் கட்சி அமைப்பாளர் பதவி, அதுவும் கூட எங்களிடம் இல்லாமல் இருந்தது. புத்தளத்தை மண்ணிலே பிறந்த புத்தளம் தொகுதியைச் சேர்ந்த ஒரு மகனுக்கு இதுவரை வழங்கப்படாதிருந்த அந்த பதவி கூட இன்று நமது கரங்களிலே வந்து கிடைத்திருக்கிறது. அவ்வாறு முழுவதும் எங்களது கரங்களிலே வந்திருக்கின்ற போது இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, ஒரு பாடசாலைக்கு ஒரு பியனை பெற்றுக் கொள்வதற்காக கூட புத்தளத்தை விட்டு வெளியே சென்று வெளியே இருக்கின்ற அரசியல் தலைமைகளிடம் கால்களை பிடித்து கெஞ்சி நமது பாடசாலையின் குறைகளையும், நமது தெருக்களின் குறைகளையும், ஊரின் பிரச்சனைகளையும், நமது தொழில் பிரச்சனைகளையும், அனைத்து பிரச்சனைகளையும் முறையிட்டு